பாக்கியமும்னா ஆசீர்வாதம், நன்மையும் உண்டாயிருக்கும், கண்ணீரும் சஞ்சலமும் பசியும் பட்னியும் உண்டாயிருக்கும் சொல்ல. உனக்கு பாக்கியமும், எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாயிருக்கும், நன்மையும் கிருபையும் மாத்திரமே என்னை தொடரும். இதை எதுக்கு இங்க சொல்றதுன்னா, கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது இந்த வசனங்கள். இந்த வசனத்தை நாம் சொல்லும்படியாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நாம பயன்படுத்தும்படியாக. உலகத்தை வார்த்தையினாலே சிருஷ்டித்த தேவன் அவருடைய வார்த்தைகளை கொஞ்சத்தை இங்கே கொடுத்துருக்கிறார் நமக்கு. இதை யூஸ் பண்ணிக்கப்பா, யூஸ் பண்ணினா இந்த வார்த்தையின்படியே ஆகும். வாய் வேறையா இருக்கலாம், வார்த்தை அவருது. அவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பா நிறைவேறும். என் வாயிலிருந்து வந்த நிறைவேறும். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இங்கே பாருங்க, அடுத்தது பாருங்க. உன் மனைவி, நல்லா கவனிங்க, தலைவலியாக இருப்பாயின்னா இருக்குது கிடையாது. ஊரில் அப்படி சொல்கிறாங்க, தலைவலியாக இருப்பாள்னு சொன்னீங்கன்னா தலைவலியாக தான் ஆகிடும் கடைசியில். அப்புறம் வந்து ஒரே தலைவலி பிரதர், மண்டையை பிச்சுக்கலான் இருக்குது. உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். எப்படி இருக்கும் பாருங்கள், வீட்டை சுற்றி திராட்சை கொடி போட்டிருந்தீங்கன்னா, ஹலோ, பார்க்குறதுக்கே எப்படி இருக்கும்? பறித்து சாப்பிட்லாம் எப்போ வேணாலும். போகிற வரவெல்லாம் பார்த்து பொறாமப்படுவான், டே அப்பா எப்படி வச்சுருக்கான் பாரு, வீட்டிலே திராட்சை கொடி வீட்டை சுற்றி. உன் மனைவி அப்படி இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுங்கள், என் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இதை சொல்லி பாருங்கள், சண்டை கண்டெல்லாம் நின்றும், சிச்சுவேஷன் பெட்டர் ஆகிடும். சட்டி பானெல்லாம் எகிறாது, காரியங்கள் கொஞ்சம் மாறும். பேச்சை கொஞ்சம் மாற்றி பார்க்கணும், எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும். சாம்பார் நல்லாயிருக்கும், வைக்கிற கறி குழம்பு நல்லா ருசியாக வரும், எல்லாமே மாறும். இதை மனைவி வீட்டோரங்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில சொல்கிறாங்க அவ இருக்கட்டும் சார் முதல்ல, அப்புறம் நான் சொல்கிறேன். இதுதான் வேணாங்கிறது. அடுப்பை பார்த்து முதல்ல நீ நெருப்பு கொடு, அப்புறம் கேஸ் தர்றேன்னா எந்த அடுப்பு கொடுக்கும் பாருங்க. நீங்கள் முதல்ல கேஸை கொடுத்தா தான் அது நெருப்பு கொடுக்கும். ஹலோ, முதல்ல கேஸை கொடுத்தா தான் அது நெருப்பு கொடுக்கும். கேஸு தான் வசனம், இதை கொடுங்க முதல்ல, அப்போ தான் அது உண்டாகும். வீட்டோரங்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாய்ன்னு சொல்லி சொல்லி தான் அப்படி இருக்கிற மனைவியை எப்படி மாற்றுறது. தலைவலியாகவே இருந்தால் கூட இப்படி மாற்றிடலாம். மாற்ற முடியாத ஒன்றும் இல்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே, அந்த வசனத்தை கூடயே வச்சுக்கோங்க.